சாந்தி பாபா சாந்தி பாபா மக்கள் அனைவரும் பிரம்மகுமாரிகள் யோகா சென்டரை அணுகி 7 நாள் வகுப்பை படித்து பயன்பெறுங்கள். இன்றைய மகா வாக்கியங்கள், இறைவனுடைய மகா வாக்கியங்களை படிக்கின்றேன், கேளுங்கள். இன்று 27/9/2024 காலை முரளி ஓம் சாந்தி பாப்தாத மதுபன். பகவான் குழந்தைகளை எப்போதும் அன்பாக அழைப்பார். இனிமையான குழந்தைகளே, நினைவின் உழைப்பை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும். நீங்கள் தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையாக என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நான் உங்களை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவித்து விடுவேன். யார் சொல்லுவாங்க? எப்படி? இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டார்கள். அதாவது என்ன சொல்லுகின்றார் இறைவன்? நினைவின் உழைப்பை, அதாவது இறைவனுடைய நினைவின் உழைப்பை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும். நீங்கள் தங்களை ஆத்மா, இங்கே யாரு என்று கேட்டால் நான் ஒரு ஆத்மா என்று சொல்ல வேண்டும். ஆத்மா எங்கு இருக்கின்றது? இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. நீங்கள் தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையாகிய இறைவனாகிய என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நான் உங்களை அனைத்து பாவங்கள், அறிந்தும் அறியாமலும் நாம் பாவம் செய்திருப்போம். கர்ம கணக்கின்படி நாம் பாவம் செய்திருப்போம். அந்த பாவங்களிலிருந்து விடுவித்து விடுகிறேன் என்கிறார். பாவங்களிலிருந்து யாராலும் விடுவிக்க முடியாது. பாவம் செய்து தண்டனை அனுபவிக்கின்றவர்கள் ஏராளம் ஏராளம். நான் என்ன செய்தேன்? ஒன்றும் செய்யவில்லை இந்த பிறவியில் என்று சொல்லுகிறார்கள், அனுபவிக்கிறார்கள் துன்பத்தை. காரணம் செய்த பாவத்தின் பலன். அந்த பாவத்தை இறைவனுடைய நினைவில் இருந்தால் அதிலிருந்து விடுவித்து விடுகிறேன், விடுவித்து விடுவேன் என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கின்றது. அதை அனுபவிக்கின்ற ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான் தெரியும் உலகத்தையே மாற்ற முடியும் என்று இறைவன் சொல்கின்றார். கேள்வி, அனைவருடைய சக்திக்கான, அனைவருடைய சத்கதிக்கான இடம் எது? அதனுடைய மகத்துவம் முழு உலகிற்கும் எவ்விதம் தெரிய வரும்? கேள்வி இறைவன் கேட்கின்றார். என்ன அருமையாக கேட்கிறார் பாருங்க. அனைவருடைய சத்கதிக்கான இடம் எது? அதனுடைய மகத்துவம் முழு உலகத்திற்கும் எவ்விதம் தெரிய வரும்? உலகத்துக்கு தெரியணும். எப்படி தெரிய வரும்? அதை பதில் பகவான் சொல்கின்றார் பாருங்க. அபுபூமி, அபுபூமி அனைவருடைய சத்கதிக்கான இடம். அது எங்கிருக்கின்றது? ராஜஸ்தானில், ராஜஸ்தான் மாநிலத்தில் மவுண்ட் அபு, ஆங்கிலத்தில் மவுண்ட் அபு என்று சொல்வார்கள், அபுமலை என்ற இடத்தில் இருக்கின்றது. அபுபூமி அனைவருடைய சத்கதிக்கு, யார் யாரெல்லாம் அங்கு செல்கின்றார்களோ அவர்களுக்கு சத்கதி கிடைக்கின்ற இடம். நீங்கள் பிரம்மகுமாரிகள் என்ற பெயருக்கு முன்னால் அடைப்பு குறியிட்டு சர்வ உத்தமமான தீர்த்தஸ்தானம் என்று எழுதலாம். உத்தமமான தீர்த்தஸ்தலம் எது என்றால் அபு பூமி. முழு உலகத்தின் சத்கதி இங்குதான் நடக்க வேண்டும். முழு உலகத்தின் சத்கதி இங்குதான் நடக்க வேண்டும். அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் பாபா மற்றும் ஆதாம், அதாவது ஆதாம் என்றால் பிரம்மா, இங்கே அமர்ந்து கொண்டு அனைவரையும் சத்கதி அடைய வைக்கின்றார். ஆதாம் என்றால் மனிதன், இங்கு ஆதாம் என்றால் பிரம்மா. பாபா இறைவன் பிரம்ம பாபாவை உடலில் வந்துதான், பிரம்ம பாபாவின் உடலில் வந்துதான் நமக்கு இந்த ராஜ்யத்தை கற்பித்து கொடுக்கின்றார். அதே போன்று ஆதாம் என்றால் மனிதன், பிரம்மா என்று சொல்லலாம். அவர் தேவதை அல்ல, அவர் தேவதை அல்ல. அவரை பகவான் என்று சொல்ல முடியாது, அவரை பகவான் என்று சொல்ல முடியாது. பிரம்ம பாபாவை பகவான் என்று சொல்ல முடியாது, மனிதனை பகவான் என்று சொல்ல முடியாது என்று இறைவன் சொல்லுகின்றார். ஒவ்வொரு முரளியிலும் தலைப்பு, கேள்விப்பதில், அடுத்த பகுதி தாரணைக்கான முக்கிய சாரம், அதாவது நடைமுறைப்படுத்த வேண்டியவை. 2.1.1 இப்போது கடைசி நேரமாகும், நெருங்கிவிட்டது, விநாசம்
ஆரம்பமாகி கடைசி நேரத்திற்கு வந்துவிட்டோம். வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். ஆகையினால் தங்களுடைய புத்தியை பெயர் ரூபத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும். தங்களுடைய புத்தியை பெயர் ரூபத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும். நாம் ஆத்மாக்கள், சகோதர சகோதரர்கள், அனைவரும் இறைவனுடைய குழந்தைகள். நாம் சகோதர சகோதரர்கள் என்ற பயிற்சியை செய்ய வேண்டும். இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். தேக அபிமானத்தில் வரக்கூடாது. தேக அபிமானத்தில் வரக்கூடாது என்று முதல் பாயிண்டில் சொல்கிறார். 2வது பாயிண்ட், ஒவ்வொருவருடைய மனநிலை மற்றும் யோகத்தில் இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கின்றது. ஒவ்வொருவருடைய மனநிலை மற்றும் யோகத்தில் இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கிறது. ஆகையினால் தனித்தனியாக அமர வேண்டும். சேர்ந்து அமரக்கூடாது. தனித்தனியாக அமர வேண்டும். சரீரத்தை தீண்டக்கூடாது. சரீரத்தை தீண்டக்கூடாது, தொடக்கூடாது. புண்ணிய ஆத்மா ஆவதற்கு நினைவினுடைய உழைப்பில் ஈடுபட வேண்டும். புண்ணிய ஆத்மா ஆவதற்கு நினைவினுடைய உழைப்பில் ஈடுபட வேண்டும். 2வது பாயிண்ட்ல சொன்னது. அதாவது ஒவ்வொருடைய மனநிலை மற்றும் யோகத்தில் இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கிறது. ஆகையினால் தனித்தனியாக அமர வேண்டும். சரீரத்தை தீண்டக்கூடாது. புண்ணிய ஆத்மா ஆவதற்கு நினைவினுடைய உழைப்பில் ஈடுபட வேண்டும். வரதானம், பாபாவின் அன்பில் தன்னுடைய முக்கிய பலவீனத்தை பலியாக்கக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக. அதாவது பாபாவின் அன்பில், பாபா என்றால் பல முறை சொல்லியிருக்கின்றேன், இறைவன், தந்தை என்று சொல்லலாம். இறைவனுடைய அன்பில் தன்னுடைய முக்கிய பலவீனத்தை பலியாக்கக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக என்று இறைவன் கூறுகின்றார். விளக்கம், பாப்தாதா. அதாவது பாப்தாதா என்றால் இறைவனும் பிரம்ம பாபாவும் சேர்ந்த வார்த்தை. இறைவன், தாதா என்றால் இறைவனும் பிரம்ம பாபாவும் சேர்ந்த வார்த்தை தான் பாப்தாதா. இருவரும் பார்க்கிறார். பாப்தாதா என்றால் இறைவனும் பிரம்ம பாபாவை இருவரும் பார்க்கிறார். இப்பொழுது வரை 5 விகாரங்களின் வீண் சங்கல்பங்கள் அதிகப்படியானதாக நடந்து கொண்டிருக்கின்றது. இறைவனும் பிரம்மபாவம் பார்க்கிறார். என்ன பார்க்குறாங்க? இப்பொழுது வரை 5 விகாரங்களின் வீண் சங்கல்பங்கள். அதாவது 5 விகாரம் என்றால் என்ன? காமம், குரோதம், கோபம். அதாவது குரோதம் என்றால் கோபம், பற்று, அகங்காரம், பேராசை என்ற இந்த 5 விகாரங்களின் வீண் சங்கல்பங்கள். வீண் சங்கல்பம் என்றால் எண்ணங்கள், வீண் எண்ணங்கள் அதிகப்படியாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஞானி ஆத்மாக்களிடத்தில் கூட அவ்வப்போது தனது குணம் அல்லது விசேஷத்தன்மையின் அபிமானம் வந்துவிடுகிறது. ஞானி ஆத்மாக்களிடத்தில் கூட அவ்வப்போது தனது குணம் அல்லது விசேஷத்தன்மையின் அபிமானம் வந்துவிடுகிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய மூல பலவீனங்கள் அல்லது மூல சம்ஸ்காரத்தை அறிந்தும் இருக்கிறீர்கள். அந்த பலவீனத்தை பாபாவின் அன்பில் பலியாக்கி விட வேண்டும். நம்மிடம் இருக்கின்ற பலவீனத்தை பாபாவின் என்றால் இறைவனின் அன்பில் பலியாக்கி விட வேண்டும். இதுவே அன்பின் சான்று ஆகும். அதாவது சாட்சி ஆகும். சிநேகி அல்லது ஞானி ஆத்மாக்கள் பாபாவின் அன்பில் வீணான சங்கல்பங்களையும் பலியாக்கி விடுகிறார்கள். சிநேகி அல்லது ஞானி ஆத்மாக்கள் பாபாவின் அன்பில் என்றால் இறைவனின் அன்பில் வீணான சங்கல்பங்களையும் பலியாக்கி விடுகிறார்கள். ஸ்லோகன், சுவமானம் என்ற ஆசனத்தில் நிலைத்திருந்து மரியாதை கொடுக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆத்மா ஆகுங்கள். சுவமானம் என்ற, அதாவது மரியாதை என்ற ஆசனத்தில் நிலைத்திருந்து மரியாதை கொடுக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆத்மா ஆகுங்கள். எவ்வளவு எளிமை, அதாவது பொருளை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு எளிமையான வார்த்தைகளால் சில வார்த்தைகள் நாம் கேட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் நினைவு வருவதில்லை.
இருந்தாலும் எளிமைப்படுத்தி உங்களுக்கு புரிகின்ற வகையில் சொல்லியிருக்கின்றேன். இந்த வாணியை முழுமையாக படியுங்கள். யூடியூப்பில் சென்று இன் டுடேஸ் முரளி அப்படின்னு அடித்து டைப் பண்ணால் பல சகோதரர்கள், பல சகோதரிகள் அருமையாக விளக்கி முழு பாணியும் கேட்டால் அதில் கிடைக்கின்ற இன்பத்திற்கு அளவே இல்லை, சுகத்திற்கு அளவே கிடையாது என்பதை நீங்கள் படித்து 7 நாள் வகுப்பு படித்தால்தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் செய்ய வேண்டிய கடமை எங்கு பக்கத்தில் இருக்கின்ற பிரம்மகுமாரிகள் யோகா சென்டருக்கு சென்று 7 நாள் அடிப்படை வகுப்பை படித்து அதனுடைய பொருளை புரிந்து அதன் பின் தான் நீங்கள் முரளியை படிக்க வேண்டும். அப்போ தான் அந்த முரளியுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். இல்லை என்றால் புரிவது ரொம்ப சிரமம். எளிமையான வார்த்தைகள் தான் அத்தனையும் தமிழ், அருமையான தமிழ், அருமையான தமிழ். அதை படித்து பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இறைவன் உலகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார். ஒரு இறைவன் நமது வீட்டை மட்டும் அல்ல, ஊரை மட்டும் அல்ல, உலகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார். உலகத்திற்கு ஞானத்தை கொடுத்து மக்களுக்கு அறிவை வர வைக்கணும். அறிவு இருந்தால் போதும். அறிவு இல்லை என்றால் எந்த பயனும் இல்லை. அறிவு இருந்தால்தான் சிந்திக்க முடியும். ஒருத்தரை பார்த்தவுடன் இவர் நல்லவரா கெட்டவரா என்பதை உங்களுக்கு அறிய வேண்டும் என்றால் உங்களுக்கு அறிவு வேண்டும். உங்களுக்கு அறிவு இல்லை என்றால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் துன்பத்தில் மாட்டி துக்கத்தில் மாட்டி அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும். ஆகையால் முறையாக பிரம்மகுமாரிகள் யோகா சென்டருக்கு சென்று 7 நாள் வகுப்பை முறையாக படித்து அதன் பின் இந்த முரளியை படித்து பயன்பெறுவது மட்டும் அல்ல, நீங்கள் பயன்பெற்றால் போதாது, மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் இறைவனுடைய குறிக்கோள், என்னுடைய குறிக்கோள் அல்ல. என் போன்றவர்கள் தினமும் நிறைய பதிவை வெளியிடுகிறார்கள். படித்து பயன்பெறுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.